ஹாய். இப்போ நம்ம சேர்ந்து பயணிக்க போகிறோம். என்ன பயணம் அப்படின்னா, ஒரு ட்ரக் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பில்ட் பண்ண போகிறோம். எப்படி பில்ட் பண்ண போகிறோம்? நம்ம ஃப்ரெண்ட் ஆகி போகிறோம். எப்படி? அந்த யூடியூப்பு, இன்ஸ்டா இதெல்லாம். சரியா? இப்போ ட்ரக்ஸு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எதுக்கு கூலிப்பு தேவை? எதுக்கு கஞ்சா தேவை? எதுக்கு ஆல்கஹால் தேவை? எதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷனு என்னென்னா எதுக்கு தேவை? மைண்டு ஒன்றா பாஸ்டில் இருந்தோ இல்லை ஃப்யூச்சரில் போயிட்டு ஓடிட்டுருக்கு, இல்லை பாஸ்டில் இருக்கிறதுலேருந்து டீக்ளச் ஆக முடியல. ஸோ ஒரு ஜாய் இல்லை. இதுதான் ரூட் காஸ். இதை ட்ரக்ஸ் இல்லாமல், மற்ற டிபெண்டன்சி இல்லாமல் எப்படி நம்ம இயற்கையாக ஹாப்பி மோடில் இருக்கிறது அப்படிங்கிறது, இதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கிளாஸ் எடுத்து இதெல்லாம் பண்ணக்குள்ள டைம் கிடையாது. ஓகே, அதுக்குள்ளே ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிட்டு இங்கே ரீஹேப் சென்டரும் டிஅடிக்ஷன் சென்டரும் அதிகமாகிடும். ஸோ எல்லாத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. பொறுமையாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட்டெல்லாம் அவங்க பிளான் பண்ணி முடிச்சு வரக்குள்ளே இங்கே பல பசங்க கஞ்சா கந்தன்களாகவும் செங்கல் சைக்கோக்களாகவும் மாறி போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க எப்போ மற்ற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரட்டும். ஸோ we have to protect ourselves. ஸோ இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பல பிரச்சனைகள் உங்களால் வீட்டிலேயே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் அவங்களுக்கு புரியாது. புரியாட்டியும் புரிஞ்சாலும் கேட்குறதுக்கு டைம் இருக்காது. கேட்டாலும் சொல்யூஷன் கிடையாது அவங்ககிட்ட. என்கிட்ட இருக்குது உங்களுக்கு சொல்யூஷன். ஜஸ்ட் உங்கள் இன்ஸ்டாவில் இருந்து எங்களோட கனெக்ஷனில் இருங்க. இங்கே அப்பா இல்லாமல் இருக்கிற பொண்ணுகளுக்கு ஐம் கைண்ட் லைக் யுவர் ஃபாதர். அப்பா இருக்கிற பொண்ணுகளுக்கு ஒரு சித்தப்பாவோ அங்கிளோ. ஓகே, அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்னை விட பெரியவங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு தம்பி, சின்னவங்களாக இருந்தீங்களா அண்ணன். ஸோ 2013 அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ 13 வயசு ஆகிருக்கும். நீ அடுத்தது அவங்களுடைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணும். இவங்க தான் என்னோடய டார்கெட்டு. இவங்க ட்ரக்ஸ்குள்ளே போகக்கூடாது, சஃபரிங்குள்ளே போகக்கூடாது, செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர்லேயும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாகவும் உருவாகக்கூடாது. ஓகே, இதுதான் நம்ம கோல், இதுதான் நம்ம கேம், இதுதான் என்னோடய விஷன். இதை நம்ம செயல்படுத்துவோம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா, எல்லா ஏரியாலேயும் ட்ரக்ஸ் விற்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது. ஸ்கூலு, ராங் பேரண்டிங்கு, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கு அதுவும் தயாராக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் விக்டிம், புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விக்டிம். ரூட் காஸ் எஜுகேஷன் சிஸ்டம், காலாவதியான கல்வி திட்டம், சமூக பிரச்சனைகள், ஆக்சலரேட்டட் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஏஐனாலெல்லாம் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, யூஏனால தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். யூஏனா என்ன கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இது யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸு. இதை நீங்கள் போய் வெளியே கற்றுக்கணும், அங்கே எங்கன்னா போய் ட்ராவல் பண்ணணும், டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், பணம் செலவு பண்ணணும், அந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது. நான் ஒரு மோர் தென் ஒரு 20 இயர்ஸ் நான் டிப்ரெஷன்லேயும் டவுனில் இருந்து அந்த ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்து நான் சர்ச் பண்ணி நான் இவ்வளோ வருஷம் சேகரித்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு சூசைடல் தாட்ஸில் இருந்திருக்கேன், கடன் பிரச்சனை இருந்திருக்கு, பேரண்டல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, சிங்கிள் சைல்டு. ஸோ சாகருக்கு பயமாக இருக்கிறதுனால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ ஐ ஓவர் கம் தட் அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் நேரில் மீட் பண்ண முடியும், நம்ம ரேஸ் கோர்ஸில் மீட் பண்ணலாம், வேறு ஐம் அவைலபிள். ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆன்லைன் அகாடமி தான், தாஸ் அகாடமிங்கிறது. ஸோ வி வில் லேர்ன் ஹவு டு செலிப்ரேட் லைஃப். ஓகே,
ஸோ ஆல்ரெடி அடிக்ஷனுக்குள்ளே போனால் வயலண்ட்டானவன், மாத்திரை சாப்பிட்றவங்க, தூக்கம் வரல, ஃபோன் அடிக்கிறவன், வீடியோ அடிக்கிறவன், டிவி உடைக்கிறவன், அப்பாவை அடிக்கிறவன், அம்மாவை அடிக்கிறவங்களாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு கால் வச்சிட்டாங்க. 2013 அப்புறம் பிறந்த குழந்தைகள் அப்படி ஆகக்கூடாது. ஐயா, நீ வைத்து பார்த்தா நான் வந்தேன். ஓ அப்படியா? சரி நான் உள்ள போறேன்.